வெல்கம் டு தி விசில். யஷ்வந்த் கிஷோர் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற கண்ணகி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்ணகி, கலை, நேத்ரா, நதி, கீதா, இந்த 4 பெண்களோட கதையும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளும் தான் இந்த கண்ணகி படத்தோட கதைன்னு சொல்லலாம். கிராமப்புறத்தில் அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம்னால பாதிக்கப்படுற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கேட்டு புருஷன் வீட்டில் தொல்லை பண்ணும்போது டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, மேரேஜ் சிஸ்டம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, அவங்க தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்றாங்க. பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டியில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வர சில பிரச்சனைகள். ரெண்டுமே எனக்கு செட்டே ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டு அதை கலைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணோட ஸ்ட்ரகிள்ஸ். இந்த மாதிரி 4 வித்தியாசமான கதைகளை கொண்டது தான் கண்ணகி படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக தான் பட்டுச்சு. ஏன்னா ஒரு உமன் சென்ட்ரிக் படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணதுமே ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறாரு. அந்த 4 பேருமே வந்து வேறு ஊரில் இருக்கிறாங்க, வேறு மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது, அவங்களுக்கான பேக்ரவுண்ட் வேறையாக இருக்குது, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுமே வேறு மாதிரியான பிரச்சனைகளாக இருக்குது. இப்படி 4 விதமான கேரக்டர்ஸையும் கதையும் சூஸ் பண்ணும்போது இந்த கதைக்குள்ள வந்து நிறைய வித்தியாசமான பிரச்சனைகளை வந்து பேசுறதுக்கான ஸ்கோப் வந்து கிரியேட் ஆகுது. அடுத்ததாக படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட ஐடியா போலவே ஸ்க்ரீன் பிளேமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்பட்டிருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே 4 கதைகள் இருக்கின்றப்போ இது வந்து 4 தனித்தனி கதைகளாக இருக்குமா, ஆந்தாலஜி மாதிரி ஒன்றுக்கொண்டு சம்பந்தம் இல்லாத கதைகளாக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்லிங்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்குலாம் ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்காம 4 கதையுமே பேரலாக மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சு முதல் அரை மணி நேரத்துக்குள்ள வந்து இந்த 4 கதைகளும் எங்கேயாச்சும் இன்டர்லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை வந்து திரைக்கதையோட பலம்னு தான் சொல்லணும். அடுத்ததான் இந்த 4 கதைகள் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மு அபிராமி நடிச்சிருக்கிற கலை அவங்களோட கதை. கல்யாணம்னா என்ன, இன்னைக்கு பார்த்து நாளைக்கு முடிக்கிற விஷயமா? கலையோட கதை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்னவா இருக்குது, கேஸ்ட் சிஸ்டம் வந்து அதுக்குள்ள என்ன மாதிரியான பிளேஸ் எல்லாம் பண்ணுது, கல்யாணம்ங்கிறது வெறுமனே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற ஒரு விஷயமா இல்லாமல் ஜாதியை காப்பாற்ற, மதத்தை காப்பாற்ற, சொத்தை காப்பாற்ற, இந்த மாதிரி பல விஷயங்களை காப்பாற்றவும் பெண்கள் அடிமையாக வச்சிருக்கவுமான ஒரு சிஸ்டமாக தான் இருக்குது கிராமங்களில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த போர்ஷனில் வந்து காட்டியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மயில்சாமிக்கும் அம்மு அபிராமிக்கும் அந்த அப்பா மகள் அவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டெப்தான விஷயங்கள் எல்லாம் எளிமையான வசனங்கள் மூலமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இப்படி ஒன்றும் வேண்டாம் வேணான்னு சொன்னீங்கன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மயில்சாமி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இதில் வந்து எந்த காட்சியிலுமே எந்த ஃப்ரேம்லையுமே சின்னதாக கூட ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பண்பட்ட ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருந்தாரு. அவரோட கடைசி படம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது வந்து எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் அவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு உணர்த்துற மாதிரியா தான் இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அடுத்தது அம்மு அபிராமி, அவங்களுமே ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டராகவே மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அவங்க அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு எமோஷனலான காட்சி ஒன்று இருக்குது. அதில் வந்து அவங்களோட நடிப்பு வந்து டாப் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வித்யா பிரதீப் பண்ணியிருக்கிற நேத்ரா அப்படிங்கிற கதாபாத்திரம் அவங்களோட கதை. இந்த கதை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல இருந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி இவங்களை வந்து கம்பல் பண்றாங்க. ஆனா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் நான் வாழணும், இந்த ஹஸ்பண்ட் வீட்டில் குடும்ப வாழ்க்கை வாழ்றது தான் ஒரு பொண்ணுக்கு அங்கீகாரம் அப்படின்னு நம்பிக்கிட்டு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன்ல வந்து டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறோம்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. இந்த போர்ஷன்ல வந்து அட்வொகேட்டா ஆக்டர் வெற்றி வராரு, ரொம்ப நாளா அடிச்சிருந்தாரு. வெற்றிக்கும் வித்யாவுக்குமான அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்மளோட சட்டம் வந்து பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கு, ஆனா இந்த சமூகம் பெண்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த போர்ஷன்ல எழுப்பியிருந்தாங்க. அடுத்ததா ஷாலின் ஜோயா பண்ணியிருக்கிற நதிங்கிற கேரக்டர் அண்ட் அவங்களோட கதை. எனக்கு வந்து இந்த 4 கதைகள் பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். ஏன்னா ஷாலின் ஜோயா வந்து பின்னி எடுத்திருக்காங்க, பயங்கரமான ஒரு கேரக்டர், பட்டாசா பண்ணியிருக்காங்க. யாரா அவ? நான் பொண்ணுடா. பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டியில் ஒரு ஐடி ஜாப் அண்ட் மாடர்ன் லைஃப் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, காதல், கல்யாணம், கமிட்மெண்ட் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க. இப்படியான கேரக்டரோட இருக்கிற ஒரு பொண்ணும் பையனும் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கும், அதில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஏன்னா இந்த 4 கதைகளுமே நிறைய டார்க் ஏரியாஸ் இருக்குது. இந்த கதை தான் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுலேயும் குறிப்பாக ஷாலினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு சில அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப தக் லைஃப் மொமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. குடிக்கிறது, தம் அடிக்கிறது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டா வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த போர்ஷனில் வந்து நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா கீர்த்தி பாண்டியன் பண்ணியிருக்கிற கீதாங்கிற கேரக்டர் அவங்களோட கதை. One last time
அபார்ஷன் வேணுமான்னு யோசிச்சு பாருங்க. கீதாவோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டு அதை கலைக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் கீதாவோட கதை. அபார்ஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போற காட்சிகள், அங்க ஹாஸ்பிட்டல் அவங்க அவமானப்படுத்துறதுக்கு அப்புறம் மனசுடைஞ்சு வர காட்சிகள், அதுக்கப்புறம் இல்லீகலா எப்படி அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க விஷயங்கள், இவ்வளோத்துக்கு நடுவில் வந்து மென்டல் ப்ரெஷர்ல ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சு ஒரு ட்ராமாக்குள்ள போற சீன்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கீர்த்தி பாண்டியன் அவர்களோட நடிப்பு வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டைலாக்ஸ் ரொம்பவே கம்மி, ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸில் தான் அவங்க நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கீர்த்தியோட பாய் ஃப்ரெண்டாக வர அந்த கேரக்டர் வந்து டேரக்டர் யஷ்வந்தே தான் பண்ணியிருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து என்ன மாதிரியான இன்செக்யூரிட்டிஸோடையும் காம்ப்ளெக்ஸோட இருப்பாருங்கிறலாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த போர்ஷனில் வந்து நம்ம பிளிப் குருபாய் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு, ஹீரோட ஃப்ரெண்டாக வர மாதிரி. எந்த கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருப்பார்ல, அந்த கேரக்டரில் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இந்த 4 கதைகள்லுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதும் எல்லா ஆண்களையுமே வந்து கொடூரமானவங்களா காட்டுற விஷயத்தை பண்ணுவாங்க. அந்த மாதிரி காட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க மேலே ஒரு அனுதாபம் வந்துடும், ஒரு உமன் சென்ட்ரிக் படமாக எடுத்துடலாம். அது கொஞ்சம் ஈஸியான வழியும் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த டேரக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணலை. தப்பான ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருந்தாரு. நம்ம ஃபர்ஸ்ட் முதல் கதை சொல்லிட்டு இருந்தேன்ல, கலைன்னு சொல்லிட்டு அம்மு அபிராமி பண்ணி இந்த போர்ஷன், அந்த போர்ஷனில் வந்து அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறார் பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, எப்போ கல்யாணம் பண்ணணும் தோதோ அப்போ பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ளால தான் வர்றாரு மயில்சாமி அவர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களோட அம்மாவை நடிச்சிருக்கிற மௌனிகா வந்து நிறைய விஷயங்களுக்காக நிறைய மாப்பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாலுமே கூட ஜாதி பார்த்து, கௌரவம் பார்த்து, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள், சம்பந்தமே நிறைய விஷயங்களை வச்சு பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை அமைய விடாம பார்த்துக்கிறாங்க. அப்படி அக்கறைங்கிற பேரில் அம்மாக்கள் கொடுக்குற டார்ச்சர்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அதே போல் நேத்ரா கதையில் வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து வாதாடுற வக்கீல் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க. அதே போல் டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டுக்கு வரும்போது அந்த கல்யாணத்துக்கு எதிராக இருக்கிறதும் ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க. அந்த வழி மொத்தத்தையும் உணர்ந்த ஒரு பெண்ணே அந்த கல்யாணத்தை வந்து எதிர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விதமான பொதுமைப்படுத்தல்களும் இல்லாமல் ஆண்களோ பெண்களோ எல்லாத்துலேயுமே கெட்டவங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்கிற மாதிரி காட்டியிருந்ததும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே போல் கெட்டவங்க அப்படின்னு ஆனதும் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டாம அவங்க என்ன மாதிரியான சமூக அழுத்தத்துக்கு ஆளாகி அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு காட்டினதுமே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. இப்போ நம்ம சொன்னது போல கதையாகவும் திரைக்கதையாகவும் நடிகர்கள் நடித்த விதமாகவும் படமாகவும் சொல்லி எல்லா வகையிலுமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டெப்த்தான படமாகவும் தான் கண்ணகி இருந்துச்சு. இந்த படம் பாதிக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க, 4 பேருக்குமே வேற வேற பிரச்சனைகள் வருது. இந்த 4 பேரும் இவங்க 4 பேர் மட்டும் தானான்னு பார்த்தா இல்லை. இந்த சொசைட்டியில் எவ்வளோ பேர் வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் இந்த 4 பேருக்குள்ளே இருக்கவங்களே இவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு நடந்திருக்கலாம், அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்லிங்க் பண்ணிக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து கிளைமேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது நான் ரிவீல் பண்ண போகிறதில்ல, நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கண்ணகி மூவி. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் பார்த்தினா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.